ஃபேமிலி லா 2ல் வந்து ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் சொல்லிவிட்டு தமிழில் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒன்று வந்து ஏ சுன்னி முஸ்லீம் டைட் லிவிங் பிஹைண்ட் இஸ் வைஃப் ஃபாதர் மதர் ஃபுல் பிரதர் கான்சாங்னியூ சிஸ்டர் அண்ட் சன் அண்ட் டாட்டர். ஹவு டு யூ டிஸ்ட்ரிபியூட் த ப்ராப்பர்ட்டி அமோங் தெம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஒரு சன்னி முஸ்லீம் வந்து தனது மனைவி, தந்தை, தாய், முழு சகோதரன், உடன் பிறந்த சகோதரி, மகன் மற்றும் மகள் ஆகியோரை விட்டு இறந்தார் அப்படின்றாங்க. அவர்களுடைய சொத்துக்களை எவ்வாறு பகிர்ந்து கொடுப்பீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா வெதர் ஆல் த பர்சன் ஆர் ஷேர் அப்படின்னா நோ. அப்போது வெதர் ஒய்ஃப், ஃபாதர், மதர், ஃபுல் பிரதர், கான்சாங்குயினியஸ் சிஸ்டர், சன் அண்ட் டாட்டர் இன்ஹெரிட் சைமல்டேனியஸ்லினா நோ. என்ன சொல்கிறாங்கன்னா அதில் வந்து இப்போ பிரச்சனையில் வந்து அனைத்து நபர்களுக்கும் பங்குதாரர்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து மனைவி, தந்தை, தாய், முழு சகோதரன், உடன் பிறந்த சகோதரியின் மகன் மற்றும் மகள் ஒரே நேரத்தில் வாரிசு பெறுகிறார்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுவும் இல்லை அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்தது அப்ளிகேஷனில் பார்க்கும்போது த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் இஸ் பேஸ்ட் ஆன், அதாவது ரூலில் பார்க்கும்போது என்னென்னா சுன்னி லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றாங்க. அதாவது சுன்னி பரம்பரை சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விதி அப்ளிகேஷன் பார்க்கும்போது த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் இஸ் பேஸ்ட் ஆன் த சுன்னி லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இன் விச் தேர் ஆர் 3 கிளாஸஸ் ஆஃப் த ஹேர் இருக்குது. தே ஆர் ஷேர்ஸ். ஒன்று வந்து ஷேரர், அப்புறம் ரெண்டாவது ரெசிடரி, மூணாவது வந்து டிஸ்டன்ட். ஷேர்ஸ் ஆர் தோஸ் ஹூ ஆர் என்டைட்டில் டு எ prescribed share of inheritance. Residuary are those who take no prescribed share but succeed to the residue after the claim of the sharer are satisfied. Distant kindreds are those whose relations by blood who are neither sharer nor residuary. The inheritance are based on the principle that the deceased property should devolve on those who by reason of consanguinity or affinity have the strongest claim to be benefited by it and in proportion to the strength of such claim. According to Sunni law, the expectant right of an heir apparent cannot pass by succession to his heir, nor can it pass by bequest to a legative under his will, nor can it be the subject of transfer of release. The first step in the distribution of the estate of the deceased Muslim after payment of his funeral expenses. அதுக்கப்புறம் debit and legacies is to allot their respective share to such of relative as belonging to the class of shares. If there are no share, the inheritance will be divided among the distant kindred or as are entitled to succeed thereto. அப்புறம் there are 12 shares கொடுத்துருக்காங்க. Above inherit simultaneously, wife inherit 1/4 of the property because there are no children to be deceased. Father being residuary inherit 1/6 of the share because there are no children or child of his son. Mother inherits 1/3 of the share because there is no child or child of son. Full brother is not the share and entitled as residuary. அப்புறம் consanguineous sister, son and daughter are not entitled to inherit the share because there are not share அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்னா இதில் வந்து விண்ணப்பத்தில் உடனடி பிரச்சனை சுன்னி பரம்பரை சட்டத்தில் வந்து அடிப்படையிலானது. இதில் 3 வகை வாரிசுகள் உள்ளனர் அப்படின்றாங்க. அவர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குதாரர்கள் ஒன்று, ரெண்டாவது எச்சங்கள், மூன்றாவது வந்து தொலைதூர உறவினர்கள். பங்குதாரர்கள் என்பது மரபுரிமையின் பரிந்துரைக்கப்பட்ட பங்கிற்கு உரிமையுடையவர்கள். எஞ்சியவர்கள் வந்து என்பது பரிந்துரைக்கப்பட்ட பங்கை எடுத்து கொள்ளாதவர்கள். ஆனால் பங்குதாரர்களின் கோரிக்கைகள் திருப்தி அடைந்த பிறகு எச்சத்தில் வெற்றி பெறுகிறார்கள். தொலைதூர உறவினர்கள் இரத்தத்தின் மூலம் உறவு கொண்டவர்கள். அதுக்கப்புறம் அவர்கள் பங்குதாரர்களாகவோ அல்லது எஞ்சியர்களாகவோ இல்லை. பரம்பரையானது இறந்தவரின் சொத்து உறவின்மை அல்லது உறவின் காரணமாக அதன் மூலம் பலனடைவதற்கான வலுவான உரிமைக்கோரல் மற்றும் அத்தகைய உரிமைக்கோரலின் வலிமையின் விகிதத்தில் உள்ளவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்று கொள்கையின் அடிப்படையில் அமைந்துள்ளது. சன்னி சட்டத்தில் ஒரு வாரிசு
ஒரு வாரிசு வெளிப்படையானவரின் எதிர்பார்ப்பு உரிமையானது அல்லது வாரிசுக்கு வாரிசு மூலம் அனுப்ப முடியாது அல்லது அவரது விருப்பத்தின் கீழ் ஒரு சட்டப்பூர்வ உரிமையாளருக்கு உயில் மூலம் அனுப்ப முடியாது. இறந்த முஸ்லிம்களின் இறுதி செலவுகள், கடன்கள் மற்றும் மரபுகள் ஆகியவற்றை செலுத்திய பிறகு அவரது சொத்து பகிர்வின் முதல் படி பங்குதாரர்களின் வகுப்பை சேர்ந்த உறவினர்களுக்கு அந்தந்த பங்குகளை ஒதுக்குவதாகும். பங்குதாரர்கள் இல்லாவிட்டால் பரம்பரை தூரத்தில் உள்ள உறவினர்களுக்கு அதில் வெற்றி பெற தகுதியாக பிரிக்கப்படும். ஒரே நேரத்தில் மரபுரிமையாக 12 பங்குதாரர்கள் உள்ளனர். இறந்தவருக்கு குழந்தைகள் இல்லாததால் மனைவிக்கு 1/4 பங்கு சொத்து உள்ளது. தந்தை அல்லது மகனுக்கு குழந்தைகளோ இல்லாததால் எஞ்சியிருப்பதால் பங்குகளில் 1/6 பங்கு பெறுகிறது. குழந்தை அல்லது மகன்களுக்கு குழந்தை இல்லாததால் தாய்க்கு 1/3 பங்கு உள்ளது. முழு சகோதரன் பங்குதாரர் அல்ல மற்றும் எஞ்சிய உரிமை உடையவர் பங்குதாரர்கள் இல்லாததால் உடன் பிறந்த சகோதரியின் மகன் மற்றும் பங்கு பெற உரிமை இல்லை. கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் உரிமை கிடையாது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கன்க்ளூஷனில் பார்த்தீங்கன்னா முடிவுகளில் இந்த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளத்தில் த ஷேர் ஆஃப் ஈச் ஆஃப் டெசண்டன்ட் would be wife 1/4 of father, 1/6 mother 1/3 full brother. Consequently, sister, son and daughter are not entitled to inherit the share because there are not share அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா உடனடி பிரச்சனையில், அதாவது முடிவுரையில் உடனடி பிரச்சனையில் ஒவ்வொரு சந்ததியினரின் பங்கும் இறக்கும். மனைவி 1/4, தந்தை 1/6, அப்புறம் தாய் 1/3. மனைவிக்கு 1/4, தந்தைக்கு 1/6, தாய்க்கு 1/3. முழு சகோதரர் பங்குதாரர்கள் இல்லாததால் உடன் பிறந்த சகோதரியின் மகன் மற்றும் மகள் பங்கு பெற உரிமை இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபேமிலி லா 2ல். இது எல்லாமே எக்ஸாம் ரிலேட்டட் கொஷின் தான். செகண்ட் கொஷின்ஸ் ரெண்டாவது கொஷின்ஸ் என்னென்னா, P died leaving behind his wife, 2 sons and 1 daughter. He along with his 2 brothers constituted a Hindu joint family. What will happen to his undivided interest in the joint family property அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, பி மரணம் அடைந்தார். அவரது மனைவி 2 மகன்கள் மற்றும் ஒரு மகன். அவர் தனது 2 சகோதரர்களுடன் சேர்ந்து ஒரு இந்து கூட்டு குடும்பத்தை உருவாக்கினார். கூட்டு குடும்பத்தில் அவனுடைய பிரிக்கப்படாத ஆர்வம் என்னவாகும் அப்படின்னு கேட்குறாங்க. சொத்து, அந்த என்னவாகும் சொத்து அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டாவது இஷ்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனையில் வெதர் பி அலாங் வித் இஸ் 2 பிரதர் கான்ஸ்டிடியூட் ஜேஎஃப்னா ஜாயிண்ட் ஃபேமிலினா எஸ் அப்படின்றாங்க. அப்படின்னா பி தனது 2 சகோதரர்களுடன் சேர்ந்து ஜாயிண்ட் ஃபேமிலி, அதாவது கூட்டு குடும்பத்தை உருவாக்கிறாரா அப்படின்னா ஆம். ரெண்டாவது வெதர் த பிரதர் ஆஃப் பி ஹாவ் ஈக்குவல் ஷேர் ஆனால் எஸ் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னென்னா பியின் சகோதரர்களுக்கு சம பங்குகள் உள்ளதா அப்படின்னு கேட்டால் ஆம் உள்ளது. அதுக்கப்புறம் வெதர் ஒய்ஃப், சன் அண்ட் டாட்டர் ஹாவ் ஈக்குவல் ரைட்ஸ் அப்படின்னா எஸ் அப்படின்னா. மனைவி, மகன் மற்றும் மகள்களுக்கு சம உரிமை உள்ளதா அப்படின்னா ஆம் உள்ளது அப்படின்னாங்க. இப்போ ரூலில் பார்க்கும்போது செக்ஷன் 8 ஆஃப் த இந்து சக்சஷன் ஆக்ட் 1956 கொண்டு வந்தாங்க. ஜெனரல் ரூல்ஸ் ஆஃப் சக்சஷன் இன் த கேஸ் ஆஃப் மேல்ஸ் அப்படின்றாங்க. அப்படின்னா விதியில் பார்க்கும்போது இந்து வாரிசுரிமை சட்டம் 1956 பிரிவு 8 ஆண்களின் விஷயத்தில் வாரிசுக்கான பொதுவான விதிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 9 ஆஃப் த ஆக்ட் ஆர்டர் ஆஃப் சக்சேஷன், சட்டத்தின் பிரிவு 9 வாரிசு உத்தரவு. செக்ஷன் 10 ஆஃப் த ஆக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அமாங் ஹியர் இன் கிளாஸ் 1 அப்படின்றாங்க. அப்படின்னா சட்டத்தின் பிரிவு 10 வகுப்பில் 1 உள்ள வாரிசுகளுக்கு இடையே அப்படின்னு போட்டிருக்காங்க, விநியோகம் பண்ணுறது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் பார்க்கும்போது த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் இஸ் பேஸ்ட் ஆன் த சக்சஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இந்து மேல். Succession of a Hindu male dying instant under the Hindu Succession Act 1956 laid down the general rules as to the order of succession when a Hindu male dies intestate அப்படின்றாங்க. அப்படின்னா என்னென்னா, இப்போது உடனடி பிரச்சனை ஒரு இந்து ஆணின் சொத்தின் வாரிசு அடிப்படையிலானது. இந்து வாரிசுரிமை சட்டத்தின் கீழ்
குடலில் இறக்கும் ஒரு இந்து ஆணின் வாரிசு இந்து வாரிசுரிமை சட்டம் 1956 பிரிவு 8 முதல் 13 வரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது செக்ஷன் 8 to 13 of the Hindu Succession Act 1956 laid down the general rules as to the order of succession when a Hindu male dies intestate. Section 8 lays down certain rule of succession of the property of the Hindu male who dies intestate after the commencement of the act. Section 8 provides that the property of a male Hindu dying intestate shall be devolved as below. அப்படின்றாங்க. எதுனா the property of male Hindu dying intestine shall devolve as below. The property of male Hindu dying intestine shall devolve அப்படின்றாங்க. The first வந்து என்னன்னா upon the heir being the relative specified in class 1 of the schedule first. Secondly, if there is no heir of the class 1, then upon the heir being the relative specified in class 2 of the schedule. Third வந்து என்னன்னா if there is no heir of any of the two classes, then upon the agnate of the deceased, and the lastly if there is no agnate, then upon the cognate of the deceased. Section 9 provide that the person in class 1 shall take simultaneously under the exclusion of all the other heir. There is the first entry in class 2 shall be preferred to those in the second entry. Those in the second entry shall be preferred to those in the third entry. Section 10 provided that the property of an intestate shall be divided among the heir in class 1 அப்படின்றாங்க. அப்படின்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்து வாரிசு உரிமை சட்டம் 1956 பிரிவு 8 முதல் 13 வரை ஒரு இந்து ஆண் தன்னுடன் அதாவது குடலில் இறக்கும்போது வாரிசுக்கான பொதுவான விதிகளை வகுக்கிறது. சட்டத்தின் தொடக்கத்திற்கு பிறகு இறந்த ஒரு இந்து ஆண் சொத்து வாரிசு செய்வதற்கான சில விதிகளை பிரிவு 8 வகுக்கிறது. செக்ஷன் 8 வந்து பிரிவு 8 ஒரு ஆண் இந்து இறக்கும் குடலில் சொத்தை கீழ்கண்டவாறு பகிர்ந்தளிக்க வேண்டும். ஆண் இந்து இறக்கும் குடலின் சொத்து பகிர்ந்தளிக்கப்படும். முதலாவது அட்டவணையில் வகுப்பு 1 குறிப்பிடப்பட்டுள்ள வாரிசுகள் மீது, இரண்டாவது வகுப்பு 1 வாரிசு இல்லை என்றால் வாரிசுகள் மீது அட்டவணையின் வகுப்பு 2 குறிப்பிடப்பட்டுள்ள உறவினர்கள், மூன்றாவது 2 வகுப்பினருக்கு எவருக்கும் வாரிசு இல்லை என்றால் இறந்தவரின் உறவினர்கள் மீது, மற்றும் கடைசியாக ஆக்டன்ட் இல்லை என்றால் ஆக்னைட் சொல்லுவோம்ல இல்லை என்றால் இறந்தவரின் உடன்பிறப்புகள் மீது பிரிவு 9 வகுப்பு 1 உள்ளவர்கள் ஒரே நேரத்தில் எடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் மற்ற அனைத்து வாரிசுகளையும் விளக்க வேண்டும். வகுப்பு 2 முதல் நுழைவில் உள்ளவர்கள் இரண்டாவது நுழைவில் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவார்கள். இரண்டாவது நுழைவில் உள்ளவர்கள் முன்னுரிமை அளிக்கப்படுவார்கள். மூன்றாவது நுழைவு பிரிவு 10 ஒரு குடிமகனின் சொத்து வகுப்பு 1 உள்ள வாரிசுகளுக்கு பிரிக்கப்பட வேண்டும் என்று வழங்குகிறது. செக்ஷன் 1 இருக்கவங்க தான் கொடுக்கணும்னு சொல்லுது. அதுக்கப்புறம் இதில் இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கும்போது கன்க்ளூஷன் வந்து இந்த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் வந்து பி வித் இஸ் 2 பிரதர் கான்ஸ்டியூட் ஏ இந்து ஜாயிண்ட் ஃபேமிலி ஹேவிங் ஈக்குவல் ஷேர். அப்புறம் பி த டீஸ்ட் ஹேஸ் லெஃப்ட் ஒய்ஃப் 2 சன் அண்ட் 1 டாட்டர் ஆர் த கிளாஸ் 1 இயர் த இன்ஹெரிட் சைமல்டேனியஸ்லி வித் ஈக்குவல் ஷேர். ஒய்ஃப் வந்து 1/2 ஃபஸ்ட்டு சன்னுக்கு வந்து 1/12, செகண்ட் சன்னுக்கு வந்து 1/12 அண்ட் டாட்டருக்கு வந்து 1/12 அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அதாவது உடனடி முடிவுரையில் வந்து உடனடி பிரச்சனையில் பி தனது 2 சகோதரர்களுடன் சம பங்குகளை கொண்ட ஒரு இந்து கூட்டு குடும்பத்தை உருவாக்குகிறார். பி இறந்தவருக்கு மனைவி, 2 மகன்கள் மற்றும் ஒரு மகள் முதல் வகுப்பு வாரிசுகள். அவர்கள் சம பங்குகளுடன் ஒரே நேரத்தில் மரபு உரிமை பெறுகிறார்கள். அவரது மனைவி வந்து 1/12, மகன் வந்து 1/12, இரண்டாவது மகன் வந்து 1/12 மற்றும் மகள் வந்து 1/12, எல்லாருக்குமே 1/12 வந்து பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபேமிலி லா 2 ரெண்டாவது ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன். அடுத்து 3வது கொஷின்ஸ் பார்க்கலாம். 3வது கொஷின் வந்து எக்ஸ் ஏ கிறிஸ்டியன் டைட் இன்டர்ஸ்டேட் லிவிங் பிஹைண்ட் யுவர் ஹஸ்பண்ட், பிரதர், ஃபாதர், மதர், சன் விடோ அண்ட் சன் டாட்டர் ஹூ வில் சக்சீட் டு ஹியர் ப்ராப்பர்ட்டி அண்ட் டு வாட் ஷேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து எக்ஸுன்றவர் ஒரு கிறிஸ்துவர்
தனது கணவர், சகோதரர், தந்தை, தாய், மகனின் விதவை மற்றும் மகனின் மகள் ஆகியோரை விட்டுவிட்டு மாநிலங்களுக்கிடையே இறந்தார். அவருடைய சொத்து மற்றும் என்ன பங்குக்கு யார் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வெதர், ஹஸ்பண்டு, அதுக்கப்புறம் பிரதரு, ஃபாதரு, மதரு, எஸ்டபிள்யூனா சன்ஸுடைய விடோ அண்டு எஸ்டி அப்படின்னா சன்ஸுடைய டாட்டரு. ஊ வில் சக்சீடட் அதாவது இன்ஹெரிட் சைமல்டேனியஸ்லி அப்படின்னு கேட்குறாங்க. நோ அப்படின்றாங்க. Received 40 rupees on Google Pay for business. அப்படின்னா அதாவது HBFMSW மற்றும் SD ஆகியவை ஒரே நேரத்தில் பெறுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, பெற முடியாது. அப்புறம் ரெண்டாவது வந்து வெதர் மதர் அண்ட் பிரதர் ஆர் எக்ஸ்க்ளூடட் அப்படின்றாங்க. எஸ். தாயும் சகோதரனும் விலக்கப்பட்டதா அப்படின்றாங்க. ஆம் அப்படின்னாங்க. அப்புறம் வெதர் HFSW SD வில் சக்சீட் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் எக்ஸ் அப்படின்னா எஸ் அப்படின்றாங்க. அது அப்புறம் என்னன்னா இந்த என்னது HFSW SD வந்து மற்றும் SD ஆகியவை ஒரே நேரத்தில் பெற முடியுமா அப்படின்னா இல்லை, பெற முடியாது. அதுக்கப்புறம் ஆகியவை எக்ஸின் சொத்தை வெற்றி பெறுமா அப்படின்னா ஆம், இவங்கெல்லாம் வந்து வெற்றி பெற முடியுமானா ஆமாம், வெற்றி பெற முடியும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ரூல் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 32, 35 ஆஃப் த இந்தியன் சக்சஷன் ஆக்ட் வந்து 1925 கொடுத்துருக்காங்க. அதாவது இந்து வாரிசு சட்டம் 1925 பிரிவு வந்து 32, 35 கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து விதி. அதுக்கு அடுத்தது இதிலே கொடுத்துருக்காங்க. டிவோலேஷன் ஆஃப் சச் ப்ராப்பர்ட்டி த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன் இன்டெஸ்டைன் டிவோல்யூஷன் அப்பான் த ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் ஆர் அப்பான் தோஸ் ஹூ ஆர் ஆஃப் த கிண்டட் ஆஃப் த டீஸ்ட் in the order and according to the rules herein after containing in this chapter அப்படின்றாங்க. அப்படின்னா உடனே இதில் வந்து அத்தகைய சொத்தின் பகிர்வு மனைவி அல்லது கணவன் அல்லது இறந்தவரின் உறவினர்கள் மீது இந்த அத்தியாயத்தில் உள்ள ஒழுங்கு மற்றும் விதிகளின்படி ஒருத்தருடைய சொத்து வந்து பகிர்ந்தளிக்கப்படுகிறது அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் இஸ் பேஸ்ட் ஆன் த இன்டர்ஸ்டேட் சக்சஷன் அமோங் இந்தியன் கிறிஸ்டியன். Section 32 of the Indian Succession Act 1925 provide that the property of an intestine devolve upon the wife or husband or upon those who are of the kindred of the deceased. Section 35 provide that the husband surviving his wife has the same rights in respect of her property. If she dies intestine as a widow as in respect of her husband property, if he dies intestine, example 1/3 with the lineal descendant and 1/2 without lineal descendant. According to section 38, the property shall be equally divided among all his surviving grandchildren. Section 42 provide that if the intestined father is living, he shall succeed to the property. Section 43 provide that if the intestined father is dead, but the intestined mother is living, and there are also brother or sister of the intestined living, and there is no child living of any deceased brother or sister, the mother and each living brother or sister shall succeed டு த ப்ராப்பர்ட்டி இன் ஈக்குவல் ஷேர் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்ளிகேஷனில் அதாவது விண்ணப்பத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உடனடி பிரச்சனையானது இந்திய கிறிஸ்தவர்களுக்கிடையே உள்ள குடல் வாரிசை அடிப்படையாக கொண்டது. இந்த வாரிசுரிமை சட்டம் 1925 பிரிவு 32 மனைவி அல்லது கணவன் அல்லது இறந்தவரின் உறவினருக்கு சொத்துரிமை வழங்கப்பட்டுள்ளது. பிரிவு 35 மனைவி உயிருடன் இறக்கும் கணவனுக்கு அல்லது சொத்துரிமை வழங்கப்பட்டுள்ளது. பிரிவு 35 மனைவி உயிருடன் இருக்கும் கணவனுக்கு அவளது சொத்துக்களில் அவள் இறந்தால் ஒரு விதவைக்கு தன் கணவனின் சொத்தில் உள்ள அதே உரிமைகள் அவன் இறந்தாலும் அதாவது 1/3 பங்கு வீனல் சந்ததிகள் மற்றும் ஒரு பாதி லீனல் சந்ததி இல்லாமல் பிரிவு 38 படி சொத்து அல்லது எஞ்சியிருக்கும் அனைத்து பேர குழந்தைகளுக்கும் சமமாக பிரிக்கப்படும். பிரிவு 42 வந்து மாநிலங்களுக்கிடையேயான தந்தை வசிப்பவராக இருந்தால் அவர் சொத்தில் வெற்றி பெறுவார். அதுக்கப்புறம் பிரிவு 43 குடலின் தந்தை இறந்து விட்டால் ஆனால் அவருடைய தாய் உயிருடன் இருந்தால் குடலின் அவருடைய சகோதர சகோதரிகளுக்கு அதாவது கூட பிறந்த சகோதரர்கள் வாழ்ந்து வருகின்றனர். மேலும் இறந்த சகோதரர் அல்லது சகோதரி தாய் அல்லது ஒவ்வொரு சகோதரன் அல்லது சகோதரிக்கும் குழந்தை இல்லை சம பங்குகளில் சொத்துக்கும் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் முடிவுரையில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் வந்து வேர் அன் இன்ஸ்டன்ட் ஆஸ் லெஃப்ட் ஏ விடோ ஆர் விடோவர்
and if he has left lineal descendant, that is children and children's children, 1/3 of this property shall belong to the widow and widower, and the remaining 2/3 shall go to the lineal descendant. அப்புறம் if the descendant has no lineal descendant but has left person who are of kindred to him, 1/2 of his property shall belong to the widow or widower, and the other 1/2 shall go to the those who are of kindred to him. If the intestine has left none who are of kindred to him, the whole of the property shall belong to the widow or widower அப்படின்றாங்க. என்ன முடிவுரை கொடுத்துருக்காங்கன்னா, உடனடி பிரச்சனையில் ஒரு கணவன் இழந்தவன் ஒரு விதவை அல்லது கணவனை விட்டு சென்றால், அவன் பரம்பரையாக விட்டு சென்றிருந்தால், அவரது குழந்தைகள், அதாவது குழந்தைகள் மற்றும் குழந்தைகளின் பிள்ளைகள் இருந்தால், அவருடைய சொத்தில் 1/3, அதாவது 1/3 ஒரு பகுதி விதவை அல்லது விதவைக்கு சொந்தமானது. மீதமுள்ள, அதாவது ஆண் இல்லை பெண், மீதமுள்ள 3/2 பங்கு சந்ததியினருக்கு செல்லும். அந்த அவங்க வயிற்றில் பிறந்த வம்சாவளி சந்ததியினருக்கு இல்லை. ஆனால் அவரது உறவினர்கள் வீட்டுக்கு விட்டு சென்றால் அவரது சொத்தில் 1/2 விதவை எவ்வளோ வரும்னா 1/2 வந்து விதவை அல்லது விதவைக்கு சொந்தமானது. மற்றொன்று அவருக்கு உறவினர்களுக்கு செல்லும். அவருக்கு உறவினர்கள் யாரையும் விட்டு வைக்கவில்லை என்றால் அவருக்கான சொத்து முழுவதும் விதவை அல்லது விதவைக்கே சொந்தமானது. அதாவது விடோ அல்ல விடோவர், மனைவி இல்லை கணவன், அதாவது அவங்களுக்கு போய் சென்றடையும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து 4வது கொஷின்ஸ் வந்து, அடுத்த கொஷின் வந்து 4வது கொஷின்ஸு ஃபேமிலி லா 2ல் ஏ சுன்னி மேல் டைடு லிவிங் பிஹைண்ட் இஸ் பேரண்ட்ஸு மதர் அண்ட் ஃபாதர், 3 விடோ, W1 வந்து ஒய்ஃப் 1, விடோ 1, விடோ 2, ஒய்ஃப் 1, விடோ 3, 3 son 1, son 2, son 3, and daughters 2 டாட்டர் இருக்காங்க, daughter 1, daughter 2. he leaves behind property worth 50 crore rupees, distribute the property, 50 கோடி விட்டுட்டு போயிட்டார். இப்போது அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழில் வந்து எக்ஸ் வந்து ஒரு சன்னி ஆண் வந்து இறந்தார். தனது பெற்றோரை தாய் தந்தை விட்டுவிட்டு இறந்தார். 3 விதவைகள், W1, W2, W3, 3 மகன்கள், S1, S2, S3 மற்றும் 2 மகள்கள் வந்து D1, D2. 50 கோடி மதிப்பிலான சொத்தை விட்டு சென்றுள்ளார். சொத்து பங்கீடு செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இஷ்யூ வந்து வெதர் ஆல் த பர்சன் ஆர் ஷேரா அப்படின்னு கேட்குறாங்க. நோ, அனைத்து நபர்களுக்கும் பங்குதாரர்களானா இல்லை. அப்புறம் வெதர் ஃபாதர் மதர் விடோவஸ் ஆர் கிளாஸ் 1 ஹியர்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், அதாவது தந்தை தாய் விதவைகள் வகுப்பு 1 வாரிசுகளா அப்படின்னா ஆம், வாரிசுகள் தான். அதுக்கப்புறம் வெதர் சன் அண்ட் டாட்டர் இன்ஹெரிட் as கிளாஸ் 2னா எஸ் அப்படின்னா. அதுக்கப்புறம் மகன்கள் மற்றும் மகள்கள் வகுப்பு 2 வந்து பெறுகிறார்களா அப்படின்னா ஆம், பெறுகிறார்கள். அதுக்கப்புறம் ரூல் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் த ரூல்ஸ் கவர்னிங் த சுன்னி லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து ரூலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுன்னி மரபுரிமை சட்டத்தை நிர்வகிக்கும் விதிகளின்படி வாழ்க்கை துணை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்போஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இஃப் த டீஸ்ட் வாஸ் ஏ மேக் இஸ் வைஃப் ஆல்வேஸ் இன்ஹெரிட் ஆஸ் ஏ கிளாஸ் 1 ஹியர் அண்ட் டேக்ஸ் 1/4 ஆஃப் த இன்ஹெரிட்டபிள் எஸ்டேட் இஃப் ஹி ஹாஸ் நாட் லெஃப்ட் பிஹைண்ட் ஏ சைல்டு ஆர் அன் எலிஜிபிள் லோவர் டிசன்டன்ட், அதர்வைஸ் ஷி டேக்ஸ் 1/8 ஆஃப் த இட் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, வாழ்க்கை துணை அப்படின்னு பார்க்கும்போது இறந்தார் பிறந்தவருக்கு இருந்தால் அவரது மனைவி எப்போதும் முதல் வகுப்பு வாரிசுகளாக பெறுவார் அப்படின்றாங்க, அவங்க குழந்தை இல்லைனா. மேலும் அவர் குழந்தை அல்லது தகுதியான கீழ் சந்ததியை விட்டு செல்லவில்லை என்றால் அவரது பரம்பரை சொத்தில் 1/4 பங்கை பெறுவார். இல்லையெனில் அவர் அதில் 1/8 பங்கை எடுத்துக்கொள்கிறார் அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்தது மதர்னு பார்க்கும்போது, இது ஸ்போஸ். மதர்னு பார்க்கும்போது த மதர் ஆஃப் த டீஸ்ட் ஆல்வேஸ் இன்ஹெரிட் ஆஸ் ஏ கிளாஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ் 1 வந்து ஹியர் அண்ட் டேக்ஸ் 1/3 ஆஃப் த ஹெரிட்டபிள் எஸ்டேட் இஃப் த டீஸ்ட் ஹாஸ் நாட் லெஃப்ட் பிஹைண்ட் ஏ சைல்ட் ஆர் அன் எலிஜிபிள் லோவர் டிசெண்டன்ட், அதர்வைஸ் ஷி டேக்ஸ் 1/6 ஆஃப் இட் அப்படின்றாங்க. அதாவது இது வந்து மதர், தாய் வந்து இறந்தவரின் தாய் எப்பொழுதும் 1ஆம் வகுப்பு வாரிசாக பெறுவார். மேலும் இறந்தவர் குழந்தை அல்லது தகுதியான கீழ் சந்ததியை விட்டு செல்லவில்லை என்றால் பரம்பரை சொத்தில் 3/1 பங்கை பெறுவார். இல்லையேல் அவள் 6/1 பங்கை எடுத்துக்கொள்வாள் அப்படின்றாங்க. யார் இல்லைன்னா 3/1 பகுதி, எல்லாரும் இருந்தாங்கன்னா 6/1 பகுதி. அப்புறம் ஃபாதர்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த டீஸ்ட் ஹாஸ் லெஃப்ட் பிஹைண்ட் ஏ சைல்ட் ஆர் எலிஜிபிள் லோவர் டிசெண்டன்ட் த ஃபாதர் இன்ஹெரிட் ஆஸ் ஏ கிளாஸ் 1 ஹியர் அண்ட் டேக் 1/6 அப்படின்னாங்க. ஃபாதர், தந்தை வந்து இறந்தவர் ஒரு குழந்தையை விட்டு சென்றிருந்தால் அல்லது
தனது தகுதியான கீழ் சந்ததியினரை விட்டு சென்றிருந்தால் தனது வகுப்பு 1 வாரிசாக பெற்று 1/6 ஆறில் ஒரு பகுதி நேரம் எடுத்துக்கொள்கிறார். அதில் குழந்தைகள் இறந்தவர் மகன்கள் அல்லது மகள்கள் இருவரையும் வெற்றி சென்றிருந்தால் அவர்கள் அனைவரும் 2ஆம் வகுப்பு வாரிசுகளாக பெறுவார்கள். ஒவ்வொரு மகனின் பங்கும் ஒவ்வொரு மகளின் பங்கும் இரட்டிப்பாகும் அப்படின்றாங்க. அதாவது சில்ட்ரன்ஸ் பார்க்கும்போது இஃப் த டீஸ்ட் ஹஸ் லெஃப்ட் பிஹைண்ட் போத் சன் அண்ட் டாட்டர் ஆல் ஆஃப் தம் inherit as class 2 here, the share of each son being double to the share of each daughter அப்படின்றாங்க. அப்ளிகேஷன் பார்க்கும்போது the instant problem is based on the inheritance under Sunni law. எதுக்குன்னா உடனடி பிரச்சனை சுன்னி சட்டத்தின் கீழ் வாரிசு அடிப்படையிலானது அப்படின்றாங்க. த சக்சஷன் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் ஆக்னசி எக்ஸாம்பிள் டாசிப் அக்கார்டிங் டு த சுன்னி லா த expectant right of an heir apparent cannot pass by succession to his heir, nor can it pass by bequest to a legatee under his will, nor can it be the subject of transfer of release. The first step in the distribution of the estate of the deceased Muslim after payment of his funeral expenses, debit and legacies is to allot their respective share to such a relative as belong to the class of the share. If there are no share, the inheritance will be divided among the distant kindred as are entitled to succeed thereto அப்படின்றாங்க. அப்படின்னா ஆக்னஸின் கொள்கையின் அடிப்படையிலான வாரிசு அதாவது தாசிப் சுன்னி சட்டத்தின்படி வெளிப்படையான வாரிசுகளின் எதிர்பார்ப்பு உரிமையானது அவரது வாரிசுக்கு அடுத்தடுத்து அனுப்பப்பட முடியாது அல்லது அவரது உயிலின் கீழ் ஒரு சட்டப்பூர்வ உரிமையாளருக்கு உயிலின் மூலம் அனுப்ப முடியாது அல்லது அது விடுதலையை மாற்றுவதற்கு பொருளாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இறந்த முஸ்லீம் இறுதி செலவுகள் கடன்கள் மற்றும் மரபுகள் ஆகியவற்றை செலுத்திய பிறகு அல்லது அவரது சொத்தின் பகிர்வின் முதல் படி பங்குதாரர்களின் வகுப்பை சேர்ந்த உறவினர்களுக்கு அந்தந்த பங்குகளை ஒதுக்குவதாகும். எனக்கு பங்குதாரர்களின் யாரும் இல்லை. பரம்பரை வெற்றி பெற தகுதியுடைய தொலைதூர உறவினர்களுக்கு பிரிக்கப்படும். யாருமே இல்லைன்னா டிஸ்டன்ட் கிண்டர் சொல்கிறாங்களே தொலைதூர உறவுகளுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க அப்படின்றாங்க. அப்புறம் கன்க்ளூஷன் பார்க்கும்போது இந்த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் பீயிங் கிளாஸ் 1 ஹியர் த பேரண்ட் மதர் அண்ட் ஃபாதர் கெட்ஸ் 1/6 ஈச் 1/8 of the share inherit equally to the widows W1, W2, W3. Being class 2 here, the 3 sons, son 1, son 2, son 3 gets double of the share of the daughter. Being class 2 here, the 2 daughters இருக்காங்க D1, D2 gets half of the share of the son அப்படின்னா கன்க்ளூஷன் முடிவுரை உடனடி பிரச்சனையில் வகுப்பு 1 வாரிசுகளாக இருப்பதால் பெற்றோர்கள் தாய் தந்தை தலா 1/6 ஆறில் ஒரு பகுதி பங்கை பெறுகிறார்கள். அப்புறம் ஒய்ஃப் W1, W2, W3 ஆகிய விதவைகளுக்கு அதாவது விடோர் அவங்க உதவிகளுக்கு சமமாக 1/8 ஒரு பகுதி பங்கும் 2ஆம் வகுப்பு வாரிசுகள் என்பதால் 3 மகன்கள் S1, S2, S3 மகன்களுக்கு பங்கில் 2 மடங்கு கிடைக்கும். அப்புறம் 2ஆம் வகுப்பு வாரிசுகளிலிருந்து 2 மகள்கள் D1, D2 டாட்டர் 1, டாட்டர் 2 மகன்களுக்கு பங்குகளின் பாதியாக பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. ஸோ இந்த 4 கொஷின் ஓரளவு நீங்கள் 2-3 தடவை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 கொஷின்ஸ் வரும். நீங்கள் எழுதிடலாம். தேங்க்யூ. ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.